நான் தாண்டா ஜெயந்த். சபாஷ், வாடா. வாங்குறல. அம்மா அம்மா, என்னமாச்சி? ஏன் இவ்வளவு கோவமா வர? உன் அருமை மகன் பண்றத பாத்துட்டு கோவப்படாம வேற என்ன பண்ண சொல்ற? ஏன் நீ கோவப்படுற அளவுக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? என்ன ஜெயந்த், நீயாவது சொல்லப்பா. இவன் ஏன் இப்படி போறீரா? அதெல்லாம் ஒண்ணுலமா, சும்மா. அவன் எப்படி சொல்வான்? செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு நல்லது செய்யற ரோட்ல நின்னு வரவங்க போறவங்க கிட்ட ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ட்ரெஸ் பாருமா, ரவுடி மாதிரி எப்படி முடிச்சு போட்டு வச்சிருக்கான்னு. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியும். எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். தப்ப தட்டி கேக்குற பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டா அப்புறம் கோர்ட் எதுக்கு, சட்டம் எதுக்கு, போலீஸ் எதுக்கு? சட்டம் கரையா அரிச்சு நிறைய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் எங்களை மாதிரி சட்டம் படிச்ச வக்கீலுங்க இருக்காங்க. ஒரு குற்றவாளியை நிரபராதின்னு சொல்றதும் ஒரு நிரபராதிய குற்றவாளின்னு சொல்றதும் தான் உங்க சட்டம். இதே ஒரு பணக்காரன் குற்றம் செஞ்சுட்டா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருவீங்க. அதே ஒரு ஏழை தான் குற்றமே செய்யலனாலும் சந்தேகத்தின் பேர்ல கைது செஞ்சு அவனை குற்றவாளின்னு சொல்லி வருஷக்கணக்கா உள்ள தள்ளுது உங்க சட்டம். இப்ப நீ உன்னை மாத்திக்க போறியா இல்லையா? என்ன மாத்திக்க எனக்கு தெரியும். உங்க சட்டத்துக்கு வயசாகி போச்சு, அத மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு. சிக்கிதுமா, சாப்பாடு போடுமா. போய் கொட்டு. நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சிட்டு வரட்டும். எதுக்கு நீ இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவன் ஒருத்தன் தான்மா.
அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. சரி சரி, நீயே வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ. எனக்கு வேண்டாம், அவர் காத்துட்டு இருப்பாரு, நான் போயிட்டு வரேன். ஐயோ, என்னங்க என்னாச்சு? உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நான் வந்து எடுத்து வச்சுக்க மாட்டேனா? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? இல்ல, இந்த ஜனனி கேஸ் விஷயமா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டி இருந்தது. அதான் எங்கேயாவது வலிக்குதா? கொஞ்சம் வலிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா உன் அழகான கை தொட்ட உடனே எல்லாம் சரியா போச்சு. சீ போங்க. எனக்கு உதவி செய்ய போய் நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்ல. கீழே விழுந்து அடிக்கடி பட்டுருச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆகாது, நீ எதுக்கு கவலைப்படுற? டோன்ட் வரி. டோன்ட் வரின்னு ஈஸியா சொல்றீங்க. என் மனசு படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சரி சரி, வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் இன்னும் சமைக்கவே இல்லையே. சாரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம், அதுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஏற்கனவே சமைச்சாச்சு. ரியலி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அத வாயில சொல்லாத, உதட்டல சொல்லு பாக்கலாம். என்ன மேடம், லிஃப்டா? வாங்க மேடம், வாங்க. எங்க போன சொல்லுங்க, டிராப் பண்றேன். புது காரு, ஏசி, புஷ்பாக சீட்டு, உட்காந்தா சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கும். அப்படின்னா எதிரில வர வண்டியில போய் விடு, ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கே போயிடுவேன். வாங்க மேடம். சி போயேண்டா, வந்துட்டான் விளக்கென மூஞ்சிய வச்சுக்கிட்டு. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன ஒருத்தனையும் காணோம். ஒருத்தன் நல்லா மாட்டிக்கிட்டான், கவுத்திட வேண்டியதுதான். லிஃப்ட் ப்ளீஸ், லிஃப்ட். எக்ஸ்கியூஸ் மீ, லிஃப்ட் ப்ளீஸ். டீனகர்ல டிராப் பண்ண முடியுமா? வாங்க, டிராப் பண்றேன். Thank you. வாவ், நல்லா டிரைவ் பண்றீங்க. You look smart too. உள்ள ஒரு ஸ்வெட்டிங்கா இருக்கு, கொஞ்சம் ஏசி இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். Thank you. பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்டீரியோ இன்க்ரீஸ் பண்ணுங்களேன். Thank you. Super song. I like it very much. என்கிட்ட எல்லாமே ஷாருக் கான் தான் மேடம். சார், நீங்க ஷாருக் கான் தானா? அதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால wow, what a fantastic driving. இப்ப ரைட் போங்க. இல்ல, லெஃப்ட் வாங்க. இல்ல, ரைட் போங்க. இல்ல. உங்களோட ட்ரெஸ்ஸிங், பாடி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அருண் மாதிரியே இருக்கீங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நான் என்னுடைய இடம். தேங்க்யூ சார். யூ ஆர் வெல்கம். வாவ், கேமரா செல்லு 10,000 ரூபாய் தேரும். அரே என்ன இது? ஏ சோர், இதுக்கு 5,000 தரலாம். வேஸ்ட் வேஸ்ட். வேஸ்டா? இங்க பாரியா. நல்லா இருக்கா? ஏ அச்சா, ஏ அச்சா அச்சா. இதுக்கு 10,000 தரலாம். அப்பதா.
யோ 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 அது குடியா வச்சுக்கோ